ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த காலகட்டம் நமக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா, ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே, இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு. அதுவும் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 வருஷத்தை மறந்துடுங்க. ஏன்னா சனி பயிற்சிங்கிறது இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு. 20ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர் 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம். இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது, சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களை நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம். இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு கொடுக்க தான் செய்யுது. அது சனி பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பெயர்ச்சினால் நிகழவே போகுது. ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதற்கு தகுந்தாப்பில் திட்டமிட முடியும். அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா, எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம், எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பினீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டு இருக்கேன். அது உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா பொருந்தலையா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன். கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திரம் என்ன, அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைப்பேன். இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம். மகர ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சனி 2ஆம் வீட்டிற்கு வந்திருக்காரு. குரு உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் பெயர்ச்சி அடைவார். அது இன்னும் மேன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். சரி, இப்போ இந்த 2ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால், நிச்சயம் உங்களுக்கு கெடுதல்ங்கிறத பண்ண மாட்டாருங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்க போகுது. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஆசையை தூண்டுவார். நீங்கள் நிறைய வகையில் இப்போ நிறைய விளம்பரங்களை பார்த்து ஏமாறுற மாதிரி உங்களுக்கான சூழ்நிலைகள் அப்படி அமையும். ஸோ குறைந்த நாட்களில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருவது போல இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு போடப்பட்ட தூண்டிலாக தான் நீங்கள் கருதணும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருவாயை கண்டிப்பாக சேமித்து வைத்து வருங்காலங்களில் நீங்கள் உபயோகப்படுத்தினால் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது உங்கள் லைஃப்பில் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பொருள் வரும்போதே அதை சரியான வழியில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மனதார நினைங்க, கவனமாக இருங்க. அந்த கவனம் வைத்தாலே போதுமானது. 2024 உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குது. முயற்சிக்குரிய பலன் அப்படிங்கிறது நிச்சயம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு 3ஆம் வீட்டில் நிற்பார். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்குங்க. அந்த தைரியத்தால் உங்களுக்கு நிறைய செயல்களை முன்னை விட மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அது தரும். 9ஆம் வீட்டு கேது உங்களுக்கு நிறைய தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும்.
ஏதாச்சும் வந்து ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்தலத்திற்கு போகாமல் அங்கே நீங்கள் போயிட்டு வரணும்னு ஒரு மனசில் ஆசை மட்டும் வச்சுருக்கீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறும். 2024 முதல் பாதி ஆண்டிலேயே அதற்கான வாய்ப்பு வரும். அது உங்களுக்கு மேலும் நம்பிக்கையை உங்களுக்கு வந்து வளர்க்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எல்லாமே வந்து நார்மலாக தானே இருக்குது, நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே அப்படிங்கும்போது, சில நேரங்களில் எடுத்தறிந்து பேசக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு காண்பிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உங்கள்கிட்டயே வெளிப்படும். அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக நாவை அடக்கி பேசியே ஆகணுங்க. ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் வந்து இந்த வருடத்தில் மார்ச் எண்டுலேருந்து மார்ச் 20லேருந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் இருக்கும். அந்த டயத்துலலாம் வந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக நீங்கள் இருந்தாலே போதுமானது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து இது எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் ஹம்பிளாக நடந்ததற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நல்ல புகழை தரும், பேரை தரும், இன்னும் வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் கூட உங்களுக்கு வந்து பரிசீலிக்க காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டின் பிற்பகுதியில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வந்து உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து எந்தவித பதட்டமோ அல்லது இந்த சமயத்தில் நம்ம வாங்கி லாக் ஆகிட வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அப்படியே நீங்கள் அமைச்சிக்கணும் அதை. ஏன்னா அந்த வீடு வாங்குகிற அமைப்பு, வாகனம் வாங்குகிற அமைப்பெல்லாம் எல்லா நேரங்கள்லையும் வருவதில்லைங்க. ஒரு சில நேரங்களில் கிடைக்கும்போது அது நம்ம பயன்படுத்திக்கணும். நல்ல வேலை அமையும். அது இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அல்லது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 2024 பிற்பகுதியில் உங்களுக்கு கிரகங்களின் சேர்க்கையின் இருப்பிடங்களின் அமைவால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் புதன்லாம் வந்து உங்களுக்கு வந்து உச்சமடைவார். ஆண்டின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையும் பொழுது அந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டே வந்து நம்ம 7.5 சனியின் கடைசி பாகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்க செய்யும். இன்னும் சொல்லப்போனால் 7.5 சனிக்கே என்ன ஒரு பெயர்னு கேட்டிங்கன்னா, சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார் அப்படின்னு. ஸோ இந்த கடைசி அக்டோபர் டு டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிற்கும். அதை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்துவீங்க. 2025லலாம் வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும், இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.